ஸோ கேரளாவில் கம்யூனிஸ்டுகளை பார்த்தாச்சு. அடுத்தது காங்கிரஸ் பார்க்கணும் இல்லையா? கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுதே ஒரு டீல் பேசப்பட்டது. என்னன்னா, நீ 2.5 வருஷம் இருந்துக்க சீஃப் மினிஸ்டரா, அடுத்த 2.5 வருஷம் நான் இருக்கிறேன் அப்படின்னு 2 பேருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி வச்சாங்க ராகுல் காந்தி. ஸோ முதல் 2.5 வருஷம் நான் அப்படின்னோடனே சித்தாராமையா சரி இருந்துக்க, கட்சிக்காக செலவு பண்ண ஒரு டிகேஎஸ்ஸாக இருந்தா கூட உனக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு, இந்த ஜாதியினாலேயோ ஜாதி பின்புலத்தினாலும் ஏதோ ஒன்று இருக்கு, சரி இருந்துக்க, நாங்களும் சமூக நீதினு உருட்டிக்கிறோம் அப்படின்னு அவர் கொடுத்தாங்க. அவர் 2 இது முடிஞ்சிருச்சுல்ல, அவருக்கு வந்து 2025 நவம்பர் மாதத்தோட முடிஞ்சிருச்சு. அடுத்த டிகேஎஸ் கொடுக்கணும்ல, அந்த அதிகாரம் யாரை விட்டது, அந்த போதை நானே இருப்பேன் அப்படின்னு இது பண்ணப்ப பல பிரச்சனைகள் அப்பப்போ டிகேஎஸ் ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தார். இப்பொழுது வந்து பல தேர்தல்களில் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ தான் கேரளாவில் ஜெயிச்சிருக்காங்க, பாக்கி எல்லா மாநிலங்களும் தோத்துட்டு வரப்ப இது நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், இருக்கிற கர்நாடகாவும் கையை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு செட்டில்மெண்ட் கூப்பிட்டு நீங்கள் ராஜ்யசபாவுக்கு போயிடலாம், சீஃப் மினிஸ்டர் டிகேஎஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி பேசியிருக்கிறதா தெரியுது. அவரும் ரிசைன் பண்ணிட்டார் சித்தராமையா. நேற்று போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டார் சித்தராமையாட்ட டிகேஎஸ் முதல்வராக பதவி ஏற்கக்கூடிய ஒரு சூழல். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் ராஜ்யசபாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு போல தெரிகிறது. ஆரம்பத்தில் அப்படிதானே இருக்கும், பதவியே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? மாநில அரசியல் தான் தொடர்வேன் என்று சொன்னதாக ஒரு தகவல் கிடைச்சது. அவரை பொறுத்தல ராஜ்யசபாங்கிறது ரிட்டையர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு. ஆமா, இல்ல அப்படி இல்லை, மாநில அரசியலுடைய கை குறைஞ்சிரும் இல்லையா, அதுதான் எதிர்பார்ப்பாங்க. இத்தனை ஆண்டுகளாக சிஎம்மாக இருந்துட்டு டம்மியா போக அவர் விரும்ப மாட்டார், அதனால அப்படி சொல்லியிருப்பதாக நம்ம பார்க்க முடியும். இது என்னன்னா, கடுமையான ஊழல், கெட்ட பேரு, 2028 தேர்தலை சந்திக்கும் போது காங்கிரஸ் திருப்பியும் ஜெயிக்குமா என்கின்ற சந்தேகம் வந்த ஒரு காரணத்தினால் கூட ஒருத்தர் சேஞ்ச் பண்ணுவார் அடுத்த பேஸ். ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டு இவர் போடணும், அது தவிர வந்து ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா அட்லீஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு வின்னிங் பேஸ் நமக்கு கிடைக்கட்டுமே என்கின்றது போல வந்து மாட்டிருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒன்று. ஆனால் இது ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி ரீதியான அறிக்கையை வந்து கையில் வாங்கிய பிறகுதான் ரிசைன் பண்ணியிருக்காரு சித்தராமையா. ஸோ அதற்கு பிறகு ஒரு கணக்கு வச்சிருக்காரு. இதுல என்னன்னா, இந்த ஜாதி ரீதியான அறிக்கையை வெளியிடக்கூடாது என்று லிங்காயத்தும் அந்த பைத்தியக்காரன் அப்படின்னாரு. ஜாதி ரீதியாக கணக்கெடுக்கணும்னு சொல்றது பைத்தியகாரத்தனம்னே அவர் சொன்னார். ஆமா, வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். இப்ப இவர் வந்து மற்ற கம்யூனிட்டில வெளியிடணும்னு சொல்றாங்க. இப்ப சிவகுமாருக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக இந்த அறிக்கையை கையில் வச்சுட்டு இவர் என்ன பண்ண போறார், இது அடுத்த கேள்வி. இது ஒரு குடைச்சலுக்கான கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஆட்சியில பொதுமக்கள் மத்தியிலும் சரி, அதே போல கட்சியில வந்து பிரசித்தமானவர் சித்தராமையா. அந்த அளவுக்கு ஏற்பு வந்து கட்சிக்குள்ளார இவர்கிட்ட இருக்குமான்னு என்பது தெரியல, போக போக பார்க்கணும். இது இன்னொரு பக்கம். அதனால உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இது அதிகம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கணும் என்று சொன்னால், அந்த காந்தி குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளக்கூடிய அந்த இளவரசர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் டிகேஎஸ். அதனால என்ன பண்ணுவாருன்னா, இவர் தைரியமா இயற்கை நடந்த ஊழலோட பெரிய அளவில் ஊழல் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா மேலெடுத்த ஆசீர்வாதம் இருக்கும் இல்லையா, கட்சிக்கு பணம் இங்க இருந்து தானே போயாங்க. ஆமா, அதனால திருட்டு ஊழல் என்பதை விட பெரிய கொள்ளை என்கிற நிலைக்கு வந்து இது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். ஏற்கனவே சொன்னபடி இந்த ஜாதி இதை வைத்து இவர் என்ன பிளே பண்ணுவார் தெரியாது. அதனால கட்சிக்குள்ளேயும் வெளியிலையும் பிற ஜாதிய பிரச்சனைகள் இதனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, காங்கிரஸ் தலைமை பவர் சென்டர் அப்படிங்கிறது சோனியா, அதற்கு பிறகு ராகுல் காந்தின்னு இருந்தது. இப்ப சமீபத்திய இந்த 2 செலக்ஷனும் கூட, ஒன்னு சதீஷன், ஏன்னா வேணுகோபால் வரணும்னு இவர் நினைச்சார் ராகுல் காந்தி, ஆனா சதீஷனை சூஸ் பண்ணது ஐஎம்எல் இப்ப வயநாட்டுல எம்பியாவும் இருக்கிறதுனால பிரியங்கா காந்திக்கும் அழுத்தம் கொடுத்து சதீஷனை செலக்ட் பண்ணது அவங்கதான் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த டிகேஎஸ் மீது இந்த ஒரு கரிசன பார்வை வந்து பிரியங்கா காந்திக்கு தான் இருக்குது. ஸோ 2 முதல்வர்களை பிரியங்கா காந்தி தான் செலக்ட் பண்ணியிருக்காருங்கிறப்போ அந்த ஈக்குவேஷனும் அந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்ச காலமாகவே அது வந்து அரசல் புரசலாக இவரை விட கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்கிறது மாதிரி ஒரு
பார்ட்டி கேடர்ஸ் மத்தியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஈக்குவலிபிரியமே மாறும் தானே. மாறும். அப்போ வந்து ராகுல் காந்தி பேசக்கூடிய விஷயங்களே பிரியங்கா பேச போறாங்க, அவ்வளவுதானே. எந்த அளவுக்கு உளறி கொண்டிருக்கிறார், உளருன்னு நம்ம சொல்றோம், ஆனா வந்து தேசத்துக்கு எதிராக பேசுறார், திட்டமிட்டு பேசுறார், அதெல்லாம் பிரியங்கா பேசுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா காட்சி மாறுகிறது, ஆனா விஷயம் மாறாது, ஆள் மாறுகிறது. அதே டைலாக் வேற ஒருத்தர் பேசுவாங்க. அதனால வேற ஒன்றும் வரப்போறது இல்லை. கட்சிக்குள்ளார யாருக்கு செல்வாக்கு என்பதில் வேணா மாற்றம் வரலாமே ஒழிய, காங்கிரஸ் என்பது இன்றைய தேதியில் எந்த அளவுக்கு வந்து தேச விரோதமாக மோடி எதிர்ப்பு என்கின்ற பேரில் நாட்டுக்கு எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அது பிரியங்கா வந்தாலும் அப்படிதான் இருக்கும். அதுல மாற்றம் இருக்காது என்று நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் கர்நாடகாவில் வந்து இதன் மூலம் வந்து தேர்தலில் வெற்றி வந்து காங்கிரஸுக்கு கிடைக்குமா என்பதை சொல்ல முடியாது. நிச்சயமா வராது. இந்த நிர்வாகத்திலையும் சரி, கட்சிக்குள்ளும் சரி, வெளியிலும் சரி, பல குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே சீதாராமையா முயற்சி பண்ணுவார். ஏன்னா சீதாராமையா ஓரளவு வந்து ப்ரோ PFI SDPIன்னு இருந்தவர். டிகேஎஸ் மீது கொஞ்சம் இந்துத்துவ அந்த ஒரு நிறமும் இருக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சப்ப அவர் வந்து கும்பமேளாவுக்கு போயிட்டு நான் ஒரு இந்து போறது எனக்கு, ராகுல் காந்தியே அதை கிரிட்டிசைஸ் பண்ணப்ப அவர் கும்பமேளா போனவர். அதே போல RSS பிரச்சாரத்தை பாடலையே வந்து சட்டசபையில பாடியவர். அதுவே அந்த நேரத்துல ஒரு சர்ச்சையானது. அவர்கிட்ட ஒரு இந்துத்துவ சாயம் அவர் மீது பூசுவதற்கும், நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய இஸ்லாமியர்களுடைய ஆதரவு காங்கிரஸுக்கு இருக்குது. அது பெரும்பாலும் PFI SDPI இந்த ஃபண்டமெண்டல் குரூப் தான். அது பெரும்பாலும் சித்தாராமையாவுக்கு ஆதரவாக இருந்த கோஷ்டி அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. நிச்சயமாக இவர் வந்து கொஞ்சம் வலிமையான ஒரு முயற்சி எடுத்தால் அந்த PFI என்ற பிரிவினை போக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. சித்தராமையா ஆட்சி காலத்துல உச்சத்தை தொட்டது. எந்தெந்த பகுதியெல்லாம் PFI பிரசன்ஸே இல்லையோ அங்கெல்லாம் வந்து உங்களுடைய பிரிவினை பேசப்பட்டது. என்டையர் வெஸ்ட் கர்நாடகா முழுக்க, கடற்கரை முழுக்கவே வந்து இந்த பிரிவினையினுடைய பிடியில போயிடுமான்ற பயம் வந்தது. மங்களூர் தாண்டி இன்னும் அந்த கடைசி வரைக்கும் போகும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த அளவுக்கு வந்தது. அநேகமாக கொஞ்சம் தடுப்பார் என்று நினைக்கிறேன். பார்ப்போம்.